பெரும்பாலான இந்து சகோதரர்கள் தான் எங்களுடைய வீடுகளை சுற்றிலும் இருந்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவர்கள் எடுத்து வருவதற்கு முன்பு அல்லது அவர்கள் வீட்டிலிருந்து யாராவது வந்து கேட்பார்கள், நீங்க வீட்டில் இருப்பீங்களே, எங்கேயும் போயிடாதீங்க, எங்க வீட்டில் இன்னைக்கு நாங்க சாமி கும்பிடுறோம், கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இருக்க வேண்டும், உங்களுக்கு எங்க வீட்டில் செய்கின்ற உணவு பலகாரங்களை நாங்கள் கொடுக்க விரும்புகிறோம் என்று சொல்வார்கள். அப்பொழுது வீட்டிலேயே அடிக்கடி சொல்வார்கள், சாமிக்கு படைக்கிறது எங்களுக்கு தராதீங்க. பல நேரங்களே சிறு பிள்ளைகளாக இருக்கின்ற எங்களுக்கும் எங்களுடைய பெற்றோர்களும் சொல்லி எங்களுடைய உறவினர்களும் தாத்தா பாட்டிமார்கள் சொல்லுவார்கள், யார் என்ன கொடுத்தாலும் சாப்பிடுவதற்கு முன்பு அது சாமிக்கு படைச்சதா இருந்தா எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்ல வேண்டும் என்று அப்படித்தான் வளர்த்தார்கள். நீங்களும் நாமும் பல பேர் அப்படிதான் வளர்ந்திருப்போம், அப்படிதான் கேள்விப்பட்டிருப்போம். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய முதலாவது வாசகமும் அதை பற்றி தான் நாம் வாசிக்க கேட்டோம். அதாவது ஒரு சில தரப்பினர்கள் தங்களுடைய அறிவை கொண்டு அவர்கள் கடவுளை புரிந்து கொள்கின்றார்கள். கடவுள் ஒருவர் தான், கடவுள் படைத்ததை தான் நாம் அனைவரும் தொழுகை செய்கின்றோம். எனவே கடவுள் ஒருவராக இருக்கும்போது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்கின்ற அந்த ஒரு புரிதலோடு அவர்கள் அந்த அறிவை கொண்டு அவர்கள் செல்லுவதை நாம் பார்க்கின்றோம். மற்றொரு தரப்பினர் அவர்கள் ஒரு அச்சத்தோடு பார்க்கின்றார்கள், சாமிக்கு படைச்சது, அதை உண்ணக்கூடாது என்கின்ற ஒரு அச்சத்தோடு இருக்கின்றார்கள். அந்த அச்சுறுத்தலை தான் திருத்துதர் பவுல் அடிகளார் மிக அருமையாக இன்றைய முதலாவது வாசகத்தில் சொல்கின்றார்.